எங்களுக்கு துரோகம் செய்த அமெரிக்காவுடன் இனி பேச்சுவார்த்தையே கிடையாது என ஈரான் பகிரங்க எச்சரிக்கை விடுத்துள்ளது. கடந்த ஒரு வாரமாக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் ஈரான் மீது உச்சக்கட்ட தாக்குதலை நடத்தி வருகின்றன. ஈரானின் பல்வேறு பகுதிகளில் அமைந்துள்ள முக்கிய கட்டமைப்புகள் மற்றும் ராணுவ தளங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் ஈரானில் ஏராளமான சேதங்கள் ஏற்பட்டுள்ளது. இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஈரான் மத்திய கிழக்கு நாடுகளில் அமைந்துள்ள அமெரிக்க தளங்கள் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது. இதனால் ஈரானிய தாக்குதல்கள் சவுதி அரேபியா, ஓமன், கத்தார், குவைத், பக்ரைன், ஈராக், சைப்ரஸ் ஆகிய நாடுகளை பாதித்துள்ள நிலையில் இந்த தாக்குதலுக்கு அந்நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளதோடு ஈரானுக்கு பதிலடி கொடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளன. இதனிடையே ஹார்முஸ் நீரிணை பகுதியை ஈரான் முடக்கியுள்ள நிலையில் இதனால் உலகளவில் கச்சா எண்ணெய் விநியோகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது நடத்தி வரும் தாக்குதல்களை மிகப்பெரிய வரலாற்று தவறு என்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் சையத் அப்பாஸ் அராஷி விமர்சித்துள்ளார். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள அவர், அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருந்த போதே அமெரிக்கா எங்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. இவ்வாறு துரோகம் இழைத்த அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை என்பதே இனி கிடையாது என்றும் துரோகத்துக்கு பதிலடி மட்டுமே ஒரே தீர்வு என்றும் கூறியுள்ளார். மேலும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலை நோக்கிய எங்கள் தாக்குதல் வழக்கம் போல தொடரும் என்றும், எங்களிடம் உள்ள அமெரிக்காவுக்கு சவால் விடுக்கும் வகையில் எங்களிடமும் சில அதிசயங்கள் உள்ளன, அதனை அமெரிக்கா விரைவில் பார்க்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதன் காரணமாக ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே மோதல் அதிகரிக்கும் என்ற அச்சம் நிலவுகிறது.